கேப்டன் ஐயாவை பற்றி தான் இது ஒரு வீடியோ. தயவு செஞ்சு தள்ளிடாதுங்க, பாருங்கள். ஊரில் வந்து கடவுள் இருப்பார், எல்லா ஊர்லேயுமே கடவுள் இருப்பார். அதில் வந்து முருகப்பெருமான், சிவபெருமான், மாரியம்மன், எல்லா சாமியும் அவங்களுக்குன்னு எல்லா கடவுளும் சாமி இருப்பாங்க. ஏன்னா அத்தனை சாமியும் வந்து நம்மளை காப்பாற்றுற சாமி தான். எந்த கடவுளுமே வந்து நம்மளை பழி வாங்காது, ஓகேவா? எந்த கடவுளுமே நம்மளை வந்து பழி வாங்காது. நீ ஏன் அந்த கடவுள்கிட்ட போன, நீ ஏன் அந்த சாமி போய் கும்பிட்ட, நீ ஏன் அண்ணாமலையார் கும்பிட்ட, ஏன் மாரியம்மா கிட்ட போன, காளி, அதுமாரி எந்த கடவுளுமே தயவு செஞ்சு நம்மளை பழி வாங்க, ஓகேவா? அப்போது ஊரில் எத்தனை சாமி இருந்தாலும் நம்மளை பழி வாங்கலை, அப்போனா அது நல்ல சாமி. அதே மாதிரி தான் அரசியல்னு வந்துட்டால் எல்லோரும் நல்லவங்க தான், நான் கெட்டவன்னு சொல்லலை. அது எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், திருமாவளவன் சாராக இருக்கட்டும், நம்ம விஜய் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் அவங்கள குறை சொல்கிறது நம்ம ஐயா கேப்டன் ஐயா சொல்ல மாட்டார். ஏன்னா நல்லது பண்ணுறவங்க யார் வேணாலும் வாங்க, நல்லது பண்ணுறவங்க யார் வேணாலும் வாங்க, அவர் யாரையுமே குறை சொல்ல மாட்டார். ஏன்னா கேப்டன் ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த மனிதாபிமானன்ற ஒரு மனப்பூர்வமான மனசு இருக்கிறது, அவருக்கு மட்டும்தான். மனிதன் எவ்வளோ வேணாலும் சமாளிக்கலாம் சார், 3 வேளை சாப்பாடு எப்போ வரும்ன்ற ஏங்குற காலம்தான். அதே மாதிரி தான் இந்த 2026 தேர்தல் வெடிஞ்சா பொழுது விஜயகாந்த் ஐயாவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 100% அப்படி அமைஞ்சிச்சினால் தமிழ்நாடு சத்தியமாக ஒரு நல்ல நாடாக இருக்கும். ஏன்னா அது வரலாறு சொல்லியிருக்குது. நம்ம தமிழ்னா நம்ம விஜயகாந்த் ஐயாவுக்கு மட்டும்தான் பொருந்தும், விஜயகாந்த் ஐயாவுக்கு மட்டும்தான் சத்தியமாக பொருந்தும். தமிழன் 2026 தேர்தல் முடிஞ்சு வெடிஞ்சால் விஜயகாந்த் பேர் மட்டும்தான் சொல்லணும். அதை சொல்ல வைக்கிற திறமை நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ரமணா படத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, மாணவர்களே, என் மரணத்துக்கு பின்னாடி ஒரு தீக்குச்சி கூட பொரியக்கூடாது, அந்த எரியிற மனசுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லியிருக்கிறாரு. அதே டைலாக் தான் இளைஞராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் மனசில் புரிஞ்சிட்டு மனசில் வச்சுட்டு ஓட்டு எலெக்ஷனில் போய் குத்தும்போது யாரை வேணாலும் நினச்சின்னு போங்க, நாங்கள் குத்தும்போது விஜயகாந்த் ஐயாவை நினச்சி ஒரு ஓட்டு போடுங்க. வாழ்க்கையில் நம்ம செஞ்ச முதல் புண்ணியம் இந்த வர்க்கத்துக்கு, இந்த தலைமுறைக்கு இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி நினச்சி அவருக்காக ஒரு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு போடுங்க, நம்ம நல்லாயிருப்போம்.